நிறைய பேருக்கு டிவியேட்டட் நேசல் செப்டம் இருக்குங்க. ஸோ செப்டம்ன்றது இந்த நடுப்புற இருக்கிற தண்டுவலம். இது ஏதாவது ஒரு பக்கம் வளைஞ்சிருக்குன்னா அந்த பக்கத்தில் டிவியேட்டட் நேசல் செப்டம்னு சொல்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வருண்குமார் ஜே, காது மூக்கு தொண்டை நிபுணர். இது மூக்கில் அடிபட்டிருக்கிறனாலேயோ இல்லை வளர்ச்சியிலேயே இல்லை பிறக்கும் போது பிரசவத்தில் ஏதாவது இன்ஜுரிஸ் ஆயிருந்தது அப்படின்னா இந்த தண்டுவலம் வளைஞ்சிருங்க. இதுக்கு என்ன சர்ஜரி பண்ணுவாங்க அப்படின்னா செப்டோபிளாஸ்டி. ஸோ இது யாருக்கெல்லாம் பண்ணலான்னா ஒரு வயதில், அதாவது 16-17 வயசு மேலே உள்ள மக்களுக்கு மூக்கு தண்டுவலம் வளைஞ்சிருக்கு, மூக்கு அடைப்பு இருக்குன்னா இந்த செப்டோபிளாஸ்டி பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பண்ணுறது கொஞ்சம் அட்வைசபிள் இல்லை, அன்லெஸ் பேஷண்ட்ஸ், அதாவது குழந்தைங்களுக்கு இந்த நேசல் அப்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பண்ணலாம். ரெண்டாவது, இது மூக்கில் எண்டோஸ்கோபி மூலியமாக இந்த மூக்குக்குள்ளாரியே போயிட்டு இருக்கிற தண்டுவலம், வளைஞ்ச தண்டுவலத்தை நேராப்படுத்தலாம். ஸோ இது பண்ணுறதுனால என்ன பயன் பார்த்தீங்கன்னா, மூக்கு அடைப்பு கம்மியாகும், மூக்கில் காத்தோட்டம் நல்லா ஆகும். ஸோ இதனால் பேஷண்ட்ஸ் பெனிஃபிட்டட் ஆகுங்க. மேஜராக இதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் இருந்து ஒரு தழும்பும் வராது. ஸோ நிறைய பேருக்கு இந்த செப்டோபிளாஸ்டினா என்ன, இந்த மூக்கு தண்டுவலம் வளைஞ்சதுன்னா என்னன்னு தெரியாமல் இருந்திருக்கும். அவங்களுக்கு இந்த ரீல்ஸை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.